ஹலோ கைஸ், இன்னைக்கு தான் நான் வந்து விடாமுயற்சி படம் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததுலேருந்து ரீல்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, ரிவ்யூன்ற பேரில் அடின்னு அடிக்கிறாங்க. இப்படி பொழந்து கட்டுற அளவுக்கு படம் ரியலாகவே மொக்கையா இருக்கான்னு கேட்டால் நல்லா தாங்க இருக்கு. சத்தியமா நல்லா தாங்க இருக்கு. இந்த படம் வேற லெவலாக இருக்கு. மங்காதாக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓஜி தள்ளடா அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல படம் தான் நான் சொல்லுவேன். படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, கொஞ்சம் இல்லை நல்லாவே ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் அந்த பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க. லவ் சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே காமெடியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல வருது அது சவடிகா சாங்ல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் அந்த பேபி அபவுட் ஆனோடனே அந்த லவ் வந்து குறையுது. இப்படி 2 சீக்வன்ஸ் வச்சு முடிச்சிருக்கலாம். அர்ஜுனுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் கட்டா வச்சிருக்கலாம். ஆக்சுவலாக ஹவு த வில்லன் இஸ் மேடுன்றது காமிச்சிருக்கலாம். ரெஜினாக்கு ஆக்சுவலாக சூப்பராக வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ளாஸை கரெக்ட் பண்ணாலே இது ஒரு சூப்பரான படம் தான். எதுக்கு அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னே தெரியல எனக்கு சீரியஸாக. இப்படி தான் மெய்யலகன்ற ஒரு படத்தை போட்டு அடின்னு அடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் சொல்லி நான் அந்த படத்தை போய் பார்க்கவே இல்லை. இதே மாதிரி தான் கங்குவாவும். கங்குவால எக்ஸ்ட்ராவாக எதுக்கு கத்துறாங்க, ஏன் கத்துறாங்கன்னு தெரியும். அதெல்லாம் கட் பண்ணிட்டாலே அந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான படம். இப்படி எல்லா படத்தையும் ஒரு நெகட்டிவ் பிஆர் மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை நிஜமாலே படம் யாருக்குமே பிடிக்க மாட்டுதான்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு இந்த படம் எல்லாமே பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி யாராக இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்க. இவ்வளோ முட்டு கொடுத்து பேசுகிறேன், நீ ஒரு ஆமா தானடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெரிதா பின்னாடி வாழ்த்துருதா திருப்பியும் சொல்லுவீங்க ஓட்டுக்காக தான் நான் பேசுகிறேன்னு. அதுவும் கிடையாது, சீரியஸாக நல்லா தாங்க இருக்கு. படத்தில் ரெஜினா வந்து ஒரு மேனிபுலேட் பண்ணுற சைக்கோவாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே ஆக்சுவலாக மேனிபுலேட் பண்ணுறது யார் தெரியுமா? வேணும்னே ரிவ்யூ சொல்கிறவங்க தான். அதெல்லாம் பார்த்துட்டு மேனிபுலேட் ஆகிட்டு படம் மொக்கையாக தான் இருக்கும்னு தேட்டருக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, படம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ படம் பார்க்கும்போது எந்த ஒரு ரிவ்யூஸ் பார்க்காம, எந்த ஒரு மீம்ஸ் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவ்யூ தான் உங்களுக்கு மைண்டில் வரும். எனக்கு மட்டும் தான் படம் பிடிச்சிருக்கா, இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியை ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல நான் விட்டுருங்க. எல்லா தலை ஃபேன்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரம் அ தளபதி ஃபேன்.